வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சடப்பொருட்களின் அலை இயல்பு. முதல்ல நாங்கள் ஒளிமின் விளைவில் பார்த்தோம் என்னது அலையினது துணிக்கை இயல்பை பற்றி கேட்ட இங்கு சடப்பொருட்களின் அலை இயல்பை பற்றி கலைக்கிறோம். ஒரு அலைக்கு துணிக்கை இயல்பு இருக்குமாக இருந்தால் ஒரு துணிக்கைக்கும் அலை இயல்பு இருக்க வேண்டி வரும். துணிக்கைக்கான அலை இயல்பை நாங்கள் எப்போ காணலாம் என்றால் அந்த துணிக்கை வந்து திணிவுல குறைவாகவும் இருக்குமாக இருந்தால் நாங்கள் துணிக்கையினது அலை இயல்பை காணலாம். திணிவு குறைவாகும் போது எங்களுக்கு அந்த அலை இயல்பை பற்றி அந்த அலை செல்லும் பாதையை அழகாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் வேகம் கூடும் போது அதன் அலையினது வடிவத்தையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். சடப்பொருட்களை அலை இயல்பை வச்சு நாங்கள் பார்க்கறது ஒன்றுதான் நுணுக்கு காட்டி. இதுக்கு முதல்ல எங்களுக்கு டி புரோக்லியின் அலை சமன்பாடு எங்களுக்கு தெரியும். λ7 hpன்னு அவர் சொன்னவர். λ7 h/p அவர் சொன்னவர். இங்கே h என்றால் பிளாங்கின் மாறிலி, p வந்து அந்த துணிக்கையினதும் உந்தம் சமன் எங்களுக்கு தெரியும். திணிவு தர வேகம் அவை டி புரோக்லியின் சமன்பாடை நாங்கள் இந்த மாதிரி வடிவமைத்துக் கொள்ளலாம். சரியா? இந்த மாதிரி வடிவமைச்சு இருந்தால் இப்போ உங்களுக்கு தெரியும். இப்படி நாங்கள் திணிவ குறைச்சவாக இருந்தால் என்ன நடக்கும்? அலை நீளம் கூடக்கூடியதாக இருக்கும். திணிவை குறைத்தோமாக இருந்தால் அலை நீளம் கூடக்கூடியதாக இருக்கும். வேகத்தை கூட்டினமாக இருந்தால் அலை நீளம் குறையக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் இங்க திணிவு குறைஞ்சதுக்கு தான் பார்க்க போறோம். ஆனா என்ன செய்ய போறோம்னா நாங்க வேகத்தை கூட்ட போறோம். இந்த இலத்திரன் நுணுக்காடி என்ன செய்ய போறோம்? திணிவு குறைந்த ஒரு இலத்திரனுக்கு தான் பார்க்க போறோம். ஆனா நாங்க வேகத்தை கூட்ட போறோம். ஏனென்றால் இந்த இலத்திரன் துணுக்காடின வடிவம் இப்படித்தான் இருக்கும். இதுல இந்த வில்லைகள் இருக்கும். இந்த வில்லைகள் என்னால்தான் ஆக்கப்பட்டிருக்கும்? மின்புலம் அல்லது காந்தப்புலத்தால ஆக்கப்பட்டிருக்கும். எங்களுக்கு தெரியும் என்ன இலத்திரன் வந்து மின்புலத்தாலும் காந்தப்புலத்தாலும் மாற்றமடையக்கூடிய அதன் பாதையை எங்களால் மாற்றலாம். ஏன்னா அதை ஏற்ற முடியாத துணிக்கை, ஏற்றமுள்ள துணிக்கையினது பாதையை நாங்கள் மின்புலத்தாலோ அல்லது காந்தப்புலத்தாலோ மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு மின்காந்த கதிரினது பாதையை காந்தப்புலத்தாலோ மின்புலத்தாலோ மாற்ற முடியாது. ஒரு மின்காந்த கதிரினது பாதையை மின்புலத்தாலோ காந்தப்புலத்தாலோ மாற்ற முடியாது. ஆனால் இலத்திரனது பாதை இது திணிவு உள்ளது, ஏற்ற முடியாது. அவை இவரது பாதையை எங்களால் மாற்ற முடியும். பாதையை மாற்றி நாங்கள் பிம்பத்தை பெற போறோம். இங்க ஒரு பொருளோட வெப்பம் உங்களுக்கு தெரியும். இந்த வில்லைகள் என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கு? மின்புலத்தாலோ அல்லது காந்தப்புலத்தாலோ ஆக்கப்பட்டிருக்கலாம். இந்த கதோட்டில இருந்து நாங்க 10 kV to 200 kV அழுத்தத்துல நாங்க இலத்திரனை விடுவிப்போம். விடுவிக்கப்பட்ட இலத்திரன் இப்படி வருவார். இப்படி வந்து இந்த நேர்வரிசையாக்கி மூலம் நேராக போவார். இது நேர்வரிசையாக்கி, இது வந்து நேர்வரிசையாக்கி அப்படி இப்படி வாரவர் நேராக போவார். இதுலதான் நாங்க அந்த பார்க்க வேண்டிய அவதானிக்க வேண்டிய பொருளை வைக்கிறோம். பொருளை படுறதோட இந்த மின்புல காந்தப்புலத்தால் நடக்கும். இவர் என்னது பாதை மாற்றப்படும். இவர் என்னது பாதை மாற்றப்பட்டு பாதை இப்படி போகும். இனி இவரான திருப்பி பாதை மாற்றப்பட்டு பெருப்பிக்கப்படும். இவரது பிம்பம் பெருப்பிக்கப்பட்டு வரும். ஸோ நாங்கள் இவருடைய இலத்திரனது பாதை நாங்கள் இப்படி அம்புக்குறியால சும்மா குறிச்சமாக இருந்தால் இது அலை இல்லை, அதாவது ஒரு ஒளிமின் மின்காந்த அலை இல்லை. நாங்கள் வரைஞ்சு பார்க்குறோம். இதுல எங்களுக்கு ஒரு தலைகீழான பிம்பம் ஒன்று கிடைக்கும். இதுல ஒரு தலைகீழான பிம்பம் ஒன்று கிடைக்கும். இந்த தலைகீழான பிம்பத்தை நாங்கள் இங்க மெய் பிம்பமா மாத்துறோம். சரியா? இதுல கிடைக்கிற பிம்பம் எங்களுக்கு நேரான பிம்பம். ஓகே. ஸோ இங்கே இலத்திர நுணுக்காடில் என்ன நடக்குது? கதோட்டை நாங்கள் 10 kV வரைக்கும் 200 kV வரைக்கும் அழுத்தம் கொடுத்து வச்சிருக்கிறோம். அதுலேருந்து இப்போ இலத்திரன் அதி உயர் வேகத்தோட வெளிக்கிட போறேன். வெளிக்கிட்டவர் இந்த நேர்வரிசையாக்கி, அதாவது இந்த வில்லைகளால், இந்த வில்லைகள் இந்த பேர்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த வில்லைகளால் நடக்க போறாருன்னா அவருடைய பாதை மாற்றப்படுது. இந்த வில்லைகள் வந்து என்னத்தால் ஆக்கப்பட்டது? மின்பலத்தாலோ அல்லது காந்தப்புலத்தாலோ ஆக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இவரால் மாற்றப்பட்டு அவரது பாதை மாற்றப்பட்டு எங்களுக்கு பிம்பம் கிடைக்குது. இந்த பொருளுக்கு இவ்வளவு பெரிய பிம்பம் கிடைக்குது. இது இலத்திரனிலோ. ஸோ பிம்பத்தை நேராக வெட்டிக்கனால் அவதானிக்க முடியாது. நாங்கள் பிம்பத்தை அவதானிக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு புளோரொளிவு தாளில் அந்த இலத்திரன்களை மோதியடிக்க செய்வதன் மூலம், இதனால வாரத இந்த புளோரொளிவு தாளில் மோதியடிக்க செய்வதன் மூலம்தான் எங்களால் அவதானிக்க முடியும். ஸோ இதால நிறைய விஷயங்களை எங்களால் காணலாம். நோமலா அவதானிக்கிற ஒளி நுணுக்கு காட்டியை விடவும் 1000 மடங்கு பெரிதான உருக்களை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒளி நுணுக்கு காட்டியை விடவும் 1000 மடங்கு உருப்பெருக்கி எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ
ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு ஒளிநுணுக்கு காட்டியாக இருக்கும் போது ஒளிநுணுக்கு காட்டில் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சால் சரி. ஒளிநுணுக்கு காட்டில் மிகவும் முக்கியமானது என்னென்றால் அதனால் எங்களால் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அவதானிக்கலாம். மிகவும் நுணுக்கமான வைரஸ்களை கூட அவதானிக்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது செம்மையாக்கப்பட்டு விட்டது. இதுதான் சடப்பொருட்களினது அலை இயக்கத்தை பற்றி நாங்கள் பாவிக்கிற ஒரு விஷயம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது எக்ஸ் கதிர்கள். ஓகே, நாங்கள் எளிமையாக எக்ஸ் கதிர்கள் இயக்கத்தை பார்த்தோம்னா எங்களுக்கு எக்ஸ் கதிர்கள் இப்படித்தான் இருக்கும். எக்ஸ் கதிர்களில் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இலத்திரனை ஒரு உலோகத்தின் மீது மோதி அடிக்க செய்வதன் மூலம் மின்காந்த கதிர்ப்பை நாங்கள் பெற வைக்க போறோம். ஒளிமின் விளைவுன்ற மறுதலையாக இருக்க போறோம். ஒளிமின் விளைவுல என்ன செஞ்சோம்? ஒளிய மோதியடிச்சு இலத்திரனை வெளியேற்றினோம். இங்க இலத்திரனை மோதியடிச்சு ஒரு மின்காந்த கதிர்ப்பை வெளியேற்ற போறோம். ஸோ இங்க என்ன நடக்க போகுது என்றால் நாங்க இதால இந்த P1 வலுவால இதுக்குள்ள ஒரு வெப்பம் உருவாக்கப்பட்டு இதுக்குள்ள ஒரு அழுத்தம் உருவாக்கப்பட்டு இவர்ல என்ன நடக்கும்? இலத்திரன் வெளியேறும். இந்த வெளியேற இலத்திரன் இவரை நோக்கி ஆர் முடுக்கப்படும். இந்த கதோட்டின் மூலம் வெளியேற்றப்படும் இவர் கதோட், இவர் அனோட். கதோட்டின் மூலம் வெளியேற்றப்படும் இலத்திரன் அனோட்டை நோக்கி ஆர் முடுக்கப்படும். இலத்திரன் இங்க நோக்கி ஆர் முடுக்கப்படும். இப்படி வார இலத்திரன் என்ன நடக்கும்? இந்த செங்குத்தான ஒரு 45 டிகிரி உடைய 45 பாகையுடைய ஒரு திண்மத்தை நாங்க எந்த உலோகத்தை இங்க வைக்கணும் அந்த உலோகத்தை வச்சிருப்போம். இந்த உலோகத்தை டிரெக்டா வந்து பட்டு எங்களுக்கு கதிர்ப்பு வரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான எக்ஸ் கதிர் வரக்கூடியதாக இருக்கும். இதுதான் எங்களோட எக்ஸ் கதிர் பிறப்பாக்கம். இப்ப முதல்ல பார்த்த இலத்திர நுணுக்கு காட்டிலையும் அந்த இலத்திர நுணுக்கு காட்டி வந்து உள்ளுக்க இருக்கிற இடம் வந்து என்ன நடந்துக்கணும்? வெற்றிடமாக்கப்பட்டிருக்கோம். ஏன் இப்படி வந்து மோதுறவர் இவர் நல்ல ஸ்பீட்ல வருவார், இடத்துல நல்ல ஸ்பீட்ல வருவார். அப்படி வரும்போது எனக்கு நடுவில் ஏதாவது வழி மூலப்பொருள் இருந்துச்சுன்னா அவரை அயனாக்கி விட்டுரு. அவர் முழுக்க ஓடி திரிஞ்சு கொண்டு இருப்பார். அவர்கிட்ட மோதிர ஸ்பீடெல்லாம் வித்தியாசம் இருக்கும். வேற மின்காந்த கதிர்கள் உங்களுக்கு வெளியில வரக்கூடியதா இருக்கும். ஆக என்ன செய்யணும்? இதுக்குள்ள இருக்கிறத நாங்க வெற்றிடமாக்கி வச்சிருக்கணும். இந்த P1 வோல்டேஜ் நாங்க ஏன் கொடுத்துருக்கிறோம்? P1 வோல்டேஜ் கொடுக்கப்படுறதுக்கான காரணம் இந்த இலத்திரனை வெளியேற்றணும். அதுக்காக தான் P1 வோல்டேஜ் கொடுத்துருக்கிறோம். இந்த P2 வோல்டேஜ் கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்ன? வெளியேற இலத்திரனை ஆர் முடுக்கி நாங்க அனோட்டை கொண்டு வந்து அடிக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த P2 அடுத்த வித்தியாசத்தை நாங்க கொடுத்துருக்கிறோம். ஓகே, அடுத்தது இந்த உலோகம் வச்சிருக்கோம். இந்த உலோகம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான உலோகமாக இருக்க வேணும். இல்லாட்டி இவர் வெப்பத்தினால இவர் உருகிடுவார். ஏனென்றால் இலத்திரன் மிகவும் அதிகமான ஸ்பீட்ல வரப்போகுது. அவருடைய இயக்க சக்தியை தடுக்கிற அளவுக்கு இவருக்கு பவர் இருக்கும். ஏனென்றால் இவர் ஒரு 100% சக்தியோடு வாராராக இருந்தால் எங்களுக்கு மின்காந்த கதிர்ப்பாக வாரது இந்த சக்தி 0.5%. மித்தம் இருக்க 99.5% வெப்ப சக்தியாக இழக்கப்பட்டிருக்கும். இந்த அனோட்டில் வெப்ப சக்தியாக இழக்கப்படும். அப்படி வெப்ப சக்தியாக இழக்கப்படும் போது பயங்கரமான அளவு வெப்ப சக்தி வெளிவிடப்படுவதன் காரணமாக இவர் உருகிடுவார். அதுக்காக இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க வேணும். இவருடைய வெப்பத்தை குறைக்கிறதுக்காக இவர் இப்படி உருகாம இருக்கிறதுக்காக என்ன செய்வோம்னா நாங்க இங்கால குளிர்ச்சியாக்கும் எண்ணெய் படையை பயன்படுத்துவோம். இந்த குளிர்ச்சியாக்கும் எண்ணெய் படையை ஒரு சுழற்சி முறை மூலம் அனுப்புவதன் மூலமாக நாங்க இந்த அனோட்டை குளிர்ச்சியாகக்கூடியதாக இருக்கும். சோ இங்க இலக்காக நாங்க என்னத்தை பயன்படுத்துவோம்னா உயர் உருகுநிலையுடைய தங்குதன் அல்லது மொழுத்தியம். இதைத்தான் நாங்க பயன்படுத்துவோம். என்னத்தை பயன்படுத்துற? தங்குதன் அல்லது மொழுத்தியத்தை தான் நாங்க பயன்படுத்த போறோம். ஏன்னா அவர் தான் எங்களுக்கு உருகுநிலை உயர்வுனால இவர் பாதிப்படையாம இருப்பார். நாங்க எண்ணெய் படையை பயன்படுத்துறதுதான், ஆனாலும் இந்த எண்ணெய் படையால அவ்வளவு தாங்க முடியாது. இவர் ஓரளவு உருகுநிலை கூடியவராக இருக்க வேண்டும். சோ இங்க வார எக்ஸ் கதிர்ன்ற செறிவ கூட்டோணமாக இருந்தார். இவருடைய செறிவ கூட்டோணமாக நாங்க இருந்தா என்ன செய்யணும்? இந்த P1 இனது அழுத்தத்தை கூட்டணும். அழுத்தத்தை கூட்டினமாக இருந்தால் வெளிவிடப்படுற இலத்திரங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். எண்ணிக்கை அதிகரித்தால் இங்க செறிவு கூடக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இயக்க சக்தியை அதிகரிப்பதற்கு இலக்கை மோதும் இலத்திரங்களின் இயக்க சக்தியை அதிகரிப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? P2 அழுத்தத்தை பயன்படுத்தலாம். P2 அழுத்தத்தை அதிகரிப்பதன் மூலம் இயக்க சக்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். அப்படி இயக்க சக்தியை நாங்கள் அதிகரிச்சமாக இருந்தால் வெளியேற எக்ஸ் கதிரினது ஊடுருவும் வலு அதிகரிக்கும். நாங்கள் P1 அதிகரிக்கிறது மூலம் என்னத்தை அதிகரிச்சோம்? செறிவு அதிகரிச்சோம். எக்ஸ் கதிரின செறிவு அதிகரிச்சோம். P2 அதிகரிப்பதன் மூலம் என்னத்தை அதிகரிக்க போறோம்? ஊடுருவும் வலு அதிகரிக்க போறோம். ஸோ எக்ஸ் கதிர்கள் இயல்புகள்னு கொஞ்சம் இருக்கு. அதுகளும் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா MCQ கடியில தொடர்ந்து வாருது.
ஸோ எக்ஸ் கதிர்களின் இயல்புகளை நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு விளந்தான பார்த்துக்கொடுங்க. வெற்றிடத்தினுள் ஒளியின் வேகத்தில் செல்லும் என்று அதோட மின்காந்த கதிர்ப்பு. மின்னழுது காந்தப்புலக்களின் மூலம் விலகுற மாட்டாது. நீங்கள் எக்ஸ் கதிர்களின் இயல்புகள்னா மின்காந்த கதிர்ப்புகளின் இயல்புகளை இங்கே கொடுத்துக்கொண்டீங்கன்னா ஓகே ஆனது. அடுத்தது ஊடுருவும் வலு ஆற்றல் உடையது. சாதாரண ஒளி ஊடுருவி செல்லாத மரம், மனித உடல், சில உலோகங்கள் ஆகியவற்றை ஊடுருவக்கூடியது. வில்லையின் மூலம் குவிய செய்ய முடியாது. ஏன்? அந்த நாங்கள் இலத்திர நோக்கு காட்டி மாதிரி வில்லைகளை பயன்படுத்தி எங்களை குவிய செய்ய முடியாது. ஏன்? இது ஒரு மின்காந்த கதிர்ப்பு, அது இலத்திரனாலதான் அந்த வில்லைகள் மின் புலத்தாலும் காந்த புலத்தாலும் அவருடைய பாதையை மாற்ற முடிந்தது. இவருடைய பாதையை எங்களால் மாற்ற முடியாது. வாயுக்குடனாக செல்லும் போது அவ்வாயுவை அயனாக்கும். பளிங்கு சாளகத்தின் மூலம் கோணலுறச் செய்யலாம். ஒளிப்படத்தாலை பாதிக்கும். ஒளியிலும் பார்க்க கூடுதலான விளைவை ஏற்படுத்தும். சில கனிப்பொருட்களின் மீது படும்போது புளோரல்வை ஏற்படுத்தும். ஸோ நாக சல்பேட்டின் மீது படும்போது புளோரல்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒளிமின் காலலை ஏற்படுத்தும். ஏன்? இவர் ஒரு மின்காந்த கதிர்ப்பாகவே ஒளிமின் காலலை ஏற்படுத்தும். நேர்கோட்டில் செல்லும். ஒளியை போல் தலையீடு கோணல் முனைவாக்கத்தை காட்டுமே இவர் மின்காந்த கதிர்ப்பு. ஸோ மின்காந்த கதிர்ப்பின் இயல்புக்கு நீங்க என்ன படிச்சீங்களோ அதை கொண்டு நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இவருக்கு ஊடுருவும் வலு கூட, வாய்க்களை அயனாக்கக்கூடியதாக இருப்பார். ஸோ அவ்வளோதான் எங்களுக்கு எக்ஸ் கதிர் பீச்சு நோமலாக தெரிஞ்சிருந்தாலும் சரி, 10/12 மீட்டர் தொடக்கம் 10/9 மீட்டர் வரை இதுதான் எக்ஸ் கதிரினது பீச்சாக இருக்க போது. நீங்க ஆங்ஸ்ட்ரோம்ல கொடுக்குறீங்களா 0.5 ஆங்ஸ்ட்ரோம். ஒரு ஆங்ஸ்ட்ரோம் வந்து 10 ஆங்ஸ்ட்ரோம் தொடக்கம் 10 ஆங்ஸ்ட்ரோம் வரைன்னு நீங்க கொடுத்துக்கொள்ளலாம். இது அலைநீள. அடுத்து இவருடைய மீடியன் கூட வேற இப்படியான காரணங்களை நீங்க போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இது இவ்வளவுதான் எக்ஸ் கதிர். எக்ஸ் கதிர் புறப்பாக்குறதுல அந்த ஏன் வேலை கொடுக்குறோம், ஏன் எண்ணெய் அந்த படை வச்சிருக்கிறோம், ஏன் தங்குதல் மூலத்தையும் பயன்படுத்தினோம், இந்த ரீசன் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது கதிர் தொழிற்பாடு. ஸோ கதிர் தொழிற்பாடு என்னென்றால் வீக்கான கருக்கள், வீக்கான கருவையுடைய ஒரு அணுக்கள் சுயமாக கதிர்ப்புகளை காலி அதனது உறுதியான நிலைக்கு அடைகிறதுக்காக செய்கிற ஒரு செயற்பாடு தான் கதிர் தொழிற்பாடு. கதிர் தொழிற்பாடு மீன்ஸ் இப்போ ஏதோ ஒரு அணு ஒன்று இருக்கு, இந்த அணு வந்து போதுமான அளவு ஸ்ட்ரென்த் இல்லை, இவருடைய பெர்மனன்ட் கூடவாக இருக்கும், அல்லது நியூட்ரனுக்கும் புரோத்ரனுக்கும் இடையிலான விகிதம் வித்தியாசமாக இருக்கும். நியூட்ரனும் புரோத்ரனும் விகிதம் வித்தியாசமாக இருந்தாலும் எங்களுக்கு கதிர் தொழிற்பாடு நடக்கும். அல்லது முதல்ல சொல்ற மாதிரி அணு பருமன் பெருசாக இருந்தால், கருவினது பருமன் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு கதிர் தொழிற்பாடு அதை என்ன நடக்கும்னு நாங்கள் பார்ப்போம். கதிர் தொழிற்பாடு நடக்கும். ஸோ அப்படி கதிர் தொழிற்பாடு நடப்பதன் மூலம் சில கதிர்கள் எங்களுக்கு காணப்படக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக ஒன்று அல்பா கதிர், பீட்டா கதிர், கேமா கதிர். இந்த 3 கதிர்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த அல்பாவும் பீட்டாவும் திணிமை கொண்ட கதிர்கள், கேமா கதிர்கள் வந்து மின்காந்த கதிர். அல்பாவும் பீட்டாவும் திணிமை கொண்டது கேமா கதிர், மின்காந்த கதிர். ஸோ நான் கதிர் தொழிற்பாட்டில் பார்க்க போறது என்னென்றால் அல்பா காலல் பார்க்க போறோம், பீட்டா மைனஸ் காலல், பீட்டா பிளஸ் காலல், அடுத்தது கேமா கதிர். ஸோ இந்த 4 பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம். மிகவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லா பாருங்க. ஸோ எங்களுக்கு இருக்கிற கதை நான் முதல்ல சொல்ற மாதிரி அல்பா பீட்டா கேமா. அல்பா திடிவன் 4 ஏட்டம் 2, இது சைவர் சயோண்டு, கேமாக்கு 1 பீட்டா. சரியா? அப்ப திணிவு கூடினது யாரு? அல்பா. அல்பா தான் எங்களுக்கு எப்படி இருக்க போற? பெருசா இருக்க போற. பீட்டா வந்து மைனஸ் ஏற்றத உடையது, பிளஸ் ஏற்றத உடையதும் இருக்கு. பீட்டா மைனஸ், பீட்டா பிளஸ். ஸோ திணிவு கூடினது ஏற்றம் கூடினதும் யாரா இருக்க போற? எங்களுக்கு அல்பா துணிக்கையாக இருக்க போற. ஸோ துணிக்கைகள் எங்களுக்கு தெரியும் என்னது? ஏற்றமுடைய துணிக்கைகள் மின்புலத்தாலும் காந்தப்புலத்தாலும் உங்களுக்கு பாதையை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் பாதைக்கு நாங்கள் வரைஞ்சமாக இருந்தால் எங்களுக்கு இப்போ இதான் எங்களுக்கு கதிர் தொழிற்பாட்டு மூலகம். இந்த கதிர் தொழிற்பாட்டு மூலகம் வந்து எங்களுக்கு அல்பா பீட்டா கேமா என்ற கதிர்களை காணக்கூடியதாக இருந்தால் நாங்கள் இதில் காந்தப்புலத்தை பிரயோகிச்சோம். காந்தப்புலத்தை பிரயோகிச்சமாக இருந்தால் எங்களுக்கு என்ன நடக்கும்? அல்பா கதிர் இப்படி போகும், கேமா கதிர் நேரடியாக போகும், எந்த விதமான வளைவும் இல்லாமல் போகும். பீட்டா கதிர் பயங்கரமாக வளைந்து போகும். இது பீட்டா, இது கேமா. ஸோ பீட்டா கதிர் என்ன நடக்குது? எங்களுக்கு நல்லா வளையுது. இதுக்கு நீங்க காந்தப்புலத்தினூடாக ஒரு ஏற்றம் பயணிக்கும் போது அதனது பாதை வட்டப்பாதையாக இருக்கும். இதெல்லாம் நீங்க காந்தப்புலத்துல பார்த்துருப்பீங்க. சமன்பாடு ஞாபகம்னா பார்த்து கொடுங்க.
ஸோ காந்தப்புலத்தில் எங்களுக்கு என்ன நடக்கும், இப்படி ஒரு வட்டப்பாதையில் பயணிக்கக்கூடிய வேற ஒரு வட்டப்பாதை தான் பயணிக்க போகிறேன். ஸோ இதில் பயணிக்கிற பாதை எப்படி, வட்டப்பாதை. அடுத்ததாக நாங்கள் மின்புலத்தை பிரயோகிக்கலாம். மின்புலத்தை பிரயோகிச்சா நம்மளுக்கு வட்டப்பாதையில் போகாது, அந்த மின் தட்டுக்களை நோக்கி அவர் கவரப்படக்கூடியதாக இருப்பார். இது மைனஸ் தட்டு, இது பிளஸ் தட்டு. ஸோ இதே மாதிரி நாங்கள் கதிர்த்தொழிற்பாடு மூலத்தை விட்டமாக இருந்தால் கேமா கதிர் அப்படியே நேராக போகும், மின்புலத்தாலோ காந்தப்புலத்தாலோ மாற்றம் அடையாது. ஸோ அல்ஃபா கதிர் எங்களுக்கு மைனஸ் நோக்கி போவார், பீட்டா கதிர் இப்படி வரும். இது பீட்டா கதிர், இது அல்ஃபா கதிர். இது வட்டப்பாதை இல்லை, வட்டப்பாதையிலேயே போக வைக்கலாம், வட்டப்பாதை இல்லை. இது வட்டப்பாதை. சரியா, காந்தப்புலத்துக்குள்ளால போகிறது வட்டப்பாதையாக இருக்கு. ஸோ இப்போ தனித்தனி கதிர்கள் அல்ஃபா கதிர் எப்படி காலது, பீட்டா கதிர் எப்படி காலது, கேமா கதிர் எப்படி காலதுன்னு பார்த்தோம்னா கதிர்த்தொழிற்பாடு முடிச்சு. கதிர்த்தொழிற்பாடு அரைவாழ்வு காலம் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்திய நாளுக்கான செக்ஷன்ஸ் முடிந்துவிடும். ஸோ அதுக்கு முதல்ல இந்த கதிர்த்தொழிற்பாடு மூலகத்தை எப்படி இனங்கண்டிருப்பாங்க உங்களுக்கு டவுட் வரலாம். இப்படி ஒன்று நடக்குதுன்னு இனங்கண்டிருப்பாங்க என்றால், ஒரு யுரேனியத்தோண்ட ஒரு பேப்பரில் சுற்றி வைக்கும்போது என்னதுன்னா அந்த பேப்பருக்குள்ளால ஏதோ பேப்பர் ஓட்டியாக இருந்துச்சா. ஸோ அங்கே என்ன நடந்திருக்கு, ஏதோ அந்த உள்ளுக்கு இருக்க யுரேனியத்துக்கு ஏதோ நடந்திருக்கு. சரியா, அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த கதிர்த்தொழிற்பாடு. ஸோ நோமலா கதிர்த்தொழிற்பாடு யாருக்கு நடக்கும்னா மிகப்பெரிய அணுக்கருவை கொண்டவருக்கு எங்களுக்கு கதிர்த்தொழிற்பாடு நடக்கும். அது ஏன்னு முதலாவதாக பார்ப்போம். இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு அணுக்கருவை மட்டும் பாருங்கன்னா இது அணுக்கரு. சரி, இவர் சின்னனா இருக்கும்போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன், இவரில் இருக்கிற புரோத்ரன் எண்ணிக்கை நியூட்ரன் எண்ணிக்கை எல்லாம் உங்களுக்கு சமனாக இருக்க போகுது. ஸோ இப்படித்தான் எங்களுக்கு அணுக்கரு இருக்கும்னு நாங்கள் வைத்தமாக இருந்தால், ஒன்று புரோத்ரனா இருக்கும், இவர் புரோத்ரனா இருந்தால் இவர் நியூட்ரனா இருப்பார். ஸோ அணுக்கருவுக்குள்ளே இருக்கிற விசை வலிமையான விசை. இந்த கருவை பிணைச்சு வச்சிருக்க விசை வலிமையான விசை. இந்த வலிமையான விசை ஒரு ஃபெக்டோமீட்டர் தொடக்கம் 3 ஃபெக்டோமீட்டர் வரைக்கும் தான் எங்களுக்கு இருக்க முடியும். ஆனால் மின்புலம் மின்காந்த விஷயங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும், மின்புலம் எங்களுக்கு இன்ஃபினிட்டி தூரம் வரைக்கும் இருக்க முடியும். கூலோம் மீடியா நாங்கள் எழுதக்கூடிய மீ7 Q² R², E7 Q² R². அவங்களுக்கு முடிவெளி தூரம் வரைக்கும் இவர்களுக்கு தாக்கக்கூடியதா இருப்பார். என்னது, மின் விசை தாக்கக்கூடியதா இருப்பார். ஆனால் வலிமையான விசை எங்களுக்கு மிகவும் ஃபோர்ஸ் ஆனது. ஸோ ஒரு ஃபெக்டோமீட்டர் 3 ஃபெக்டோமீட்டர் வரைக்கும் அணுக்கரு இருக்கும்போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவரை பிடிச்சு வச்சிருப்பார். இதை விட கொஞ்சம் பெருசாகும் போது, அணுக்கரு இதை விட பெருசாகும் போது இவரால யாரால அந்த வலிமையான விசையால பிடிச்சு வச்சுக்க முடியாது. இந்த புரோத்ரனையும் இந்த நியூட்ரனையும் வலிமையான விசையால பிடிச்சு வச்சுக்க முடியாது. இவர் தள்ளப்புற யாரு, எங்களுக்கு மின்புலம் தள்ளப்புற. இப்ப இங்க இருக்கிறவர் பிளஸ், இவர் புரோத்ரன், ஸோ பிளஸ் ஏற்றம், இந்த பிளஸ் ஏற்றத்துக்கும் இந்த பிளஸ் ஏற்றமும் இப்ப தள்ளுவார். இதே மாதிரி இவர் எல்லாத்தையும் பிடிச்சு தள்ளுவார். தள்ளும் போது என்ன நடக்கும், அணுக்கரு வீக் ஆகும். இவர் பெருசாகிறதுனால கிட்ட இருக்கும்போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வலிமையான விசை தாக்கிக் கொள்ளும். பெருசாகும் போது எங்களுக்கு மின்புலம் பிரச்சனை கொடுக்குறனால அப்படி ஒரு கட்டத்துக்கு மேல அணுக்கரு பெருசாக முடியாது. அதனாலதான் நாங்கள் இதுவரைக்கும் ஓரளவு ஃபோர்ஸான ஓரளவு பவர்ஃபுல்லான அணுக்கருன்னு நாங்கள் 113 அணுக்கரு நாங்கள் வச்சிருக்கிறோம். 113 மூலகங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. இதை விட 120 வரைக்குமோ 118 வரைக்கும் மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இதுக்கு பிறகு வார மூலகங்கள் உறுதி குறைந்தது. 81 அணுவெண்ணை விடவும் குறைந்தது மிச்சம் இல்லாமல் 81 விட கூடினது மிச்சம் இல்லாமே உறுதி குறைந்ததா இருக்கு. ஏன், அது நான் சொன்ன மாதிரி வலிமையான விசைக்கும் மின்காந்த விசைக்கும் இடையில் உள்ள அந்த இடைத்தாக்குனாலதான் இது நடக்குது. பேசிக்கா தெரிஞ்சிருந்தா சரி, வலிமையான விசையை பற்றி நாங்கள் கடைசியா பார்ப்போம். அது எப்படி இதுக்குள்ள தாக்குது அப்படின்னா என்ன, அந்த ஃபோர்ஸ் என்னன்னு பற்றி கடைசியா அடிப்படை குறிக்கிற இதுல பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இப்போ விளங்கிருச்சு என்னது, ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் பெருசாக முடியாது. ஸோ அப்படி பெருசாகிறதுனால தான் எங்களுக்கு கதிர்த்தொழிற்பாடு நடக்குது. இவர் என்ன நடக்கணும், ஒன்றில் ஒரு புரோத்ரன் வழி வரணும், இல்லாட்டி நியூட்ரன் வழி வரணும். அதாவது இவர்கிட்ட பருமனை குறைக்கணும், ஏதாவது செஞ்சு இவர்கிட்ட பருமனை குறைக்கணும். அணுக்கருவின பருமனை குறைச்ச மாதிரி இருந்தால் ஓகே. இன்னொரு விதத்தாலும் இந்த இவர் நடக்கலாம். அப்படி புரோத்ரனுக்கும் நியூட்ரனுக்கும் இடையிலான விகிதம் 1:1 அன்னளவாக இருக்கும். புரோத்ரனுக்கும் நியூட்ரனுக்கும் இடையிலான விகிதம் 1:1 இருக்கும். அந்த ரேஷியோ கொஞ்சம் குழம்பிச்சா இருந்தாலும் கதிர்த்தொழிற்பாடு நடக்கும். புரோத்ரன் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், நியூட்ரன் அணுவன் அதிகரிக்கும் போது, ஒரு அணுவன் ஒரு 50 தாண்டும் போது எங்களுக்கு நியூட்ரன் எண்ணிக்கை கூடலாம். ஆனா கொஞ்சம் பயங்கரமா கூடலாம். ஓரளவு ரேஷியோ 1:1 ரேஷியோட தான் எங்களுக்கு கூட முடியும். இப்படி கூடாமல் வித்தியாசமாக கூடிச்சா இருந்தால் புரோத்ரனோட நியூட்ரன் கூடவாகவோ அல்லது நியூட்ரனோட புரோத்ரன் கூடவாக இருந்தால்
எங்களுக்கு கைத்தொழிற்பாடு நடக்கும். அந்த கைப்பாடுக்கு தான் பீட்டா துணிக்கை காலாக இருக்கும்போது நான் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அல்ஃபா காலில் வந்து நான் டிரெக்டாகவே சமன்பாடு எழுதுறேன். என்ன நடக்க போகுதுன்னா எக்ஸ் என்ற ஒரு அணு இருந்துச்சாக இருந்தால் இது ஏ, இங்கே Z. இவர் என்ன நடக்க போகுதுன்னா இப்போ கதித்தொழிற்பாடு அடைந்து அல்ஃபா கதிரை காண போற இவர் 4 2ன்னு வர போற. அது இங்கே வர வைக்கு என்ன இருக்க போகுது A-4 அடுத்தது Z-2 இருக்க போகுது. சரி, இதுதான் எங்களுக்கு அல்ஃபா குறிக்க காலதான் இருக்க போகுது. ஆனால் இவங்களுக்கு தெரியும் என்னது இங்கே இருக்க சக்தியும் இங்கே இருக்க சக்தியும் சமனா இருக்க வேண்டும். இங்கே இருக்க திணிவும் அங்கே இருக்க திணிவும் சமனா இருக்க வேண்டும். சமனா இல்லாட்டி திணிவு காக்கப்பட வேண்டும். திணிவு காக்கப்படாட்டி எங்களுக்கு பிரச்சனை. என்னது மொத்த சக்தி காக்கப்பட வேண்டும். ஸோ மொத்த சக்தி காக்கப்படாட்டி பிரச்சனையா இருக்கும். அது இப்போ இந்தியாவில் வந்து திணிவு குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் திணிவு குறைஞ்சிருச்சு. திணிவு குறைஞ்சனால இந்தியாவில் கொஞ்சம் சக்தியை சேர்த்துருவோம். இந்தியாவில் கொஞ்சம் சக்தியை சேர்ப்பாங்க. திணிவு குறைஞ்சிச்சு நான் சொல்றேன். இப்போ இது Z2 - 2ன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் கரெக்டாக இவர் Z2 - இருக்க மாட்டார். இவர் கரெக்ட் அக்குரேட்டாக 2 இருக்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சம் இருக்குவார். ஸோ இங்கே மிச்ச சக்தியாக இருக்கும். E7 mc² இருந்து இந்த திணிவு மாறும். சரியா, M7 E²/c², E/c² வரும். ஸோ இவர் இந்த E/c² தான் எங்களுக்கு மிச்ச சக்தியாக வர போற. இந்த சக்தி யாருக்கு இருப்பார்? அல்ஃபா கதிருக்கு இருப்பார். அல்ஃபா கதிர் இயக்க சக்தியாக இருப்பார். ஸோ AXZ by A-4 Z-2 இருப்பார். 4α2 இருப்பார். சரியா, இதான் நடக்குது. இங்கே வர சக்தி வந்து இந்த அல்ஃபா கதிரின் இயக்கப்பாடு சக்தியாக இருக்கும். இதான் அல்ஃபா கதிர் காதல். இதுக்கு உதாரணங்கள் வேண்டா தெரிஞ்சிருந்தா நீங்க பார்த்துக்கொள்ளலாம். உதாரணங்கள் அவ்வளவு முக்கியம் இல்லை. அல்ஃபா கதிர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 2 பிளஸ் ஏற்ற முடியும். ஓகே, இதான் அல்ஃபா கதிர் காதல். இது எங்க நடக்குது? அணுக்கரு பெருசா இருக்கிறவர்ல இவர் நடக்கிறார். இன்னும் பாருங்க, அணுக்கு ஏயா இருந்தவர் எனக்கு திணிவன் குறைஞ்சிட்டார், அணுவனையும் குறைஞ்சிட்டார். சரியா, திணிவனையும் அணுவனையும் குறைப்பதற்காக தான் இந்த செயற்பாடு நடந்தது. இப்போ இது போதாதுண்டா, பெருசா இருந்தவர் அணுக்கரு பெருசா இருந்தவர் கொஞ்சம் அல்ஃபா கதிரை காலி கொஞ்சம் சிறுநா வந்துட்டார். அணுக்கரு கொஞ்சம் சிறுநா ஆகிட்டார். இன்னும் இவர் போதாதுன்னா இந்த வையும் மேலும் பிரிகை அடைய முடியும். இவர் மேலும் ஒரு அல்ஃபா கதிரை கால முடியும். ஸோ இவர் ஒரு B ஆக இருக்குமாக இருந்தால் எப்படி வரும்? A-8 Z-4 இருக்கும் பிளஸ் எனர்ஜி சக்தி. ஓகே, இதுதான் இன்னும் போதாட்டி இவர் மீண்டும் காலக்கூடியதாக அல்ஃபா கதிரை காலக்கூடியதாக. ஸோ அல்ஃபா கதிரான இயல்புகள் எல்லாம் நாங்கள் கடைசியாக பார்ப்போம். அல்ஃபா பீட்டா கேமா கதிரான இயல்புகள் ஒரே சேர்த்து பார்ப்போம். அப்போ தான் எங்களுக்கு உலகக்கூடியதாக இருக்கும். ஸோ அல்ஃபா கதிர் காலங்களுக்கு வந்துச்சு. இதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய அல்ஃபாண்ட ஏற்றமும் அணுவனும் தெரிஞ்சிருக்கணும். அதோட ஏற்றமும் திணிவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்தது பீட்டா காலம். ஸோ பீட்டா காலை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் நடக்கும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது முதலாவது நாங்கள் பார்ப்போம் பீட்டா மைனஸ் காலம். பீட்டா மைனஸ் காலில் என்ன நடக்க போகுதுன்றால் A இது Z, இங்கால வருது Y, இங்கால என்ன வரப்போகுது உங்களுக்கு பீட்டா 0 - 1. இங்க என்ன நடக்குது? ஒரு புரோத்ரனானது ஒரு நியூட்ரனானது ஒரு புரோத்ரனாகவும் ஒரு இலத்திரனாகவும் மாறும். இங்க என்ன நடக்குது? ஒரு நியூட்ரனானது பீட்டா மைனஸ் காலில் வந்து நியூட்ரனானது புரோத்ரனா மாறும். ஸோ நியூட்ரன் தனியாக நியூட்ரனுக்கு தனியாக கூட எழுதலாம். அப்படி எழுதலாம், நியூட்ரன் இது 1 இது 0. அவர் புரோத்ரனா மாற போற. புரோத்ரனா மாறுறதுல இருந்தால் இவர் 1 வரணும், இவர் 1 வரணும். பிளஸ் பீட்டா -1 0 இருப்பார். ஸோ இதுதான் நடக்குது. அல்டிமேட்டா இதான் நடக்குது. கருக்குள்ள இதான் நடக்குது. இதை நாங்கள் இப்படி எழுதி கொடுக்கணும். ஒரு நியூட்ரனானது ஒரு புரோத்ரனா மாறும். இங்க பீட்டா மைனஸ் காலில். இதே மாதிரி பீட்டா பிளஸ் காலில் என்ன நடக்க போகுதுன்றால் XAZ இங்க பீட்டா பிளஸ் காலில் நிகழப்போகுது. by Z-1 A இருக்க போது இங்க புரோத்ரன் நியூட்ரனா மாற போற. சரியா, ஒரு புரோத்ரன் நியூட்ரனா மாற போற. அதோட இதுல எங்களுக்கு வேற சில துணிக்கைகளும் வரும். இதுல
ஸோ இதில் இப்படி ஒரு துணிக்கையும் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் முரண் நியூத்ரனோ, முரண் நியூத்ரனோன்னு சொல்லிக் கொள்வோம். ஸோ உங்களுக்கு பீட்டா மைனஸ் காலையில் என்ன நடக்குது, நியூத்ரனானது புரோத்ரனாக மாறுவதுடன் பீட்டா மைனஸ் காலை நிகழ்த்தும், அதோடு எங்களுக்கு என்ன வரும், முரண் நியூத்ரனோ வரும். சரியா, முரண் நியூத்ரனோ வரும். இதெல்லாம் குழப்பிக்கொள்ளாதீங்க, இது அப்படியே தெரிஞ்சுதான் சரி. பீட்டா மைனஸ் காலையில் நியூத்ரனானது புரோத்ரனாக மாற்றப்படுவதுடன் பீட்டா மைனஸ் காலப்படும், அதோட முரண் நியூத்ரனோ வரும். அடுத்ததுல எங்களுக்கு நியூத்ரனோ வரக்கூடியதாக இருக்கும். சரியா, நியூத்ரனோ வரக்கூடியதாக இருக்கும். இங்க என்ன நடக்குது, ஒரு புரோத்ரனானது ஒரு நியூத்ரனாக மாறுவதுடன் பீட்டா பிளஸ் காலை நிகழ்த்தும், பீட்டா பிளஸ் காலையுடன் நியூத்ரனோ உங்களுக்கு விளைவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இவரை என்ன நடக்குது, பீட்டா மைனஸ் காலையில் ஏன் நடக்குது, இங்க இந்த இவருடைய அணுக்கரில் வந்து நியூத்ரன் எண்ணிக்கை கூடிட்டார். நியூத்ரன் எண்ணிக்கை கூடினால எங்களுக்கு ஸ்டேபிள் குறைஞ்சிருக்கு. ஸ்டேபிள் குறைஞ்சனால அந்த நியூத்ரனை நாங்கள் புரோத்ரனா மாற்றி விட்டோம்னா எங்களுக்கு ஓகே. நியூத்ரனை புரோத்ரனா மாற்றுறதுக்காக தான் எங்களுக்கு இந்த செயற்பாடு நடக்கும். இங்க என்ன நடந்துட்டார், இங்க புரோத்ரன் குடிட்டார். பீட்டா பிளஸ் காலை நிகழும்போது என்ன நடந்துட்டார், அந்த அணுக்கரில் புரோத்ரன் குடிட்டார். புரோத்ரன் குடினால அந்த புரோத்ரன் நாங்கள் நியூத்ரனா மாற்றி விட்டோம்னா எங்களுக்கு ஓகே ஆயிரும். ஸோ புரோத்ரனை நியூத்ரனா மாற்றுறதுக்காக தான் பீட்டா பிளஸ் காலை நிகழக்கூடியதாக இருக்குது. ஓகே, இதுலேயும் எங்களுக்கு சக்தி வெளியேற்றப்படும். ஒவ்வொன்றிலையும் எங்களுக்கு என்ன நடக்கும், சக்தி வரும். இது எல்லாத்துலேயும் எங்களுக்கு சக்தி வரும். அந்த சக்தி வந்து இந்த பீட்டா துணிக்கை வந்து இயக்க சக்தியாக மாறி. சரியா, இந்த பீட்டா துணிக்கை ஒரு இயக்க சக்தி இருக்கும் தானே. சக்தி காப்பு மீறின்படி இங்காலக சக்தி மங்காலக சக்தியின் சமன் என்றால் இங்காலக சக்தியோட இவரது சக்தி குறைவாக இருந்தால் எங்களுக்கு வெளியில வர சக்தி என்ன நடக்கும், இவரது இயக்க சக்தியாக எங்களுக்கு இருக்கும். சாரி, இவருடைய இவருடைய பீட்டா பிளஸ் இயக்க சக்தியாக இருக்கும். பீட்டா துணிக்கை இயக்க சக்தியாக காணப்படும். அடுத்தது கேமா எமிஷன். ஸோ கேமா எமிஷனுக்கு நீங்கள் பெருசாக யோசிக்க தேவையில்லை. நாங்கள் வழமையாக பார்க்குற சக்தி மட்டம், நாங்கள் இலத்திரனுக்கு சக்தி மட்டம் மாதிரி வந்தானே, இது N1, N2, N3, N4 இலத்திரனுக்கு சக்தி மட்டம் வரும். இங்கே நீங்கள் வரும்போது உங்களுக்கு மின்காந்த கதிப்புன்னு வரக்கூடியதாக இருக்கும், HF சக்தியோட வரக்கூடியதாக இருக்கும். இது இலத்திரனுக்கு. இதே மாதிரி அணுக்கருவுக்கு இடம் வரலாம். அணுக்கருவும் சக்தி மட்ட ஓடல தான் அடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அணுக்கருக்கள் சக்தி மட்ட ஓடல அடுக்கப்பட்டிருக்கும் போது இங்கே இருக்கிற ஒரு புரோத்ரனானது இங்கே வரும்போது கால் சக்தி மட்டத்துக்கு வரும்போது எங்களுக்கு சக்தி காலக்கூடியதாக இருக்கும். இவர் கால்ற சக்தியை விடவும் இங்கிருந்து இங்கே வரும்போது யாரு கருப்புல நிகழ்ற இந்த காண்டல் காலப்படுற சக்தி வந்து பயங்கர கூடவாக இருக்கும். நாங்கள் இதுல வந்து எங்களுக்கு எலக்ட்ரான் வோல்ட்ல வந்தால் இங்க மெகா எலக்ட்ரான் வோல்ட்ல எங்களுக்கு சக்தி காலப்படும். சரியா, ஆகவே தான் இந்த மெகா எலக்ட்ரான் வோல்ட்டை தாங்கிறதுக்காக கேமா கழிப்பு காலப்படுகிறது. எஃப் கூடின ஃப்ரீக்வன்சி கூடின கேமா கதிப்பு காலப்படுகிறதை விளக்கம் தேவையில்லை. ஏன் நடக்குதுன்னு சும்மா தெரிஞ்சு வச்சிருந்தா சரி. சரியா, ஏன் நடக்குது, அணுக்கருவுக்குள்ள அணுக்காண்டல் நடக்குது. அணுக்கருவுக்குள்ள ஒரு புரோத்ரன் கீழே வரதா இருக்கலாம், அது ஒரு நியூத்ரன் கீழே வரதா இருக்கலாம், அதனால நடக்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு நாங்கள் டிரெக்டா சமன்பாடு இருந்தால் கேமா கதிப்பு எங்களுக்கு திணிவும் இல்லை ஏற்றவும் இல்லை. ஸோ ஒரு வித்தியாசமும் நடக்காது. எக்ஸ் ஏ இசட் இவருக்கு ஒரு நட்சத்திர குறியீடு கொடுக்குது. இவர் என்ன நடக்குதுன்னா எக்ஸ் ஏ ஜெட்டா மாறுது. அதோட உங்களுக்கு கேமா கழிப்பு வெளியேறக்கூடியதாக இருக்கு. நாங்க ஏன் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம், அப்படி ஒரு அஸ்டிக் குறியீடு போட்டிருக்கோம், நட்சத்திர குறியீடு. காரணம் என்னன்னா இவர் வந்து அரட்டப்பட்ட நிலையில இருக்கு. இந்த அணுக்கரு அரட்டப்பட்ட நிலையில இருக்கு. கரு அப்படி இருக்கிறனால உங்களுக்கு கேமா கழிப்பு வெளியேறக்கூடியதாக இருக்குது. இவர் இவ்வளவுதான் கேமா கழிப்பு. ஸோ அல்பா கழிப்புனா என்ன, துணிவன் 4 ஏற்றம் 2, பீட்டா பிளஸ் கழிப்பு பீட்டா மைனஸ் கழிப்பு. பீட்டா மைனஸ் கழிப்பு நிகழும்போது முரண் நியூத்ரோனோ வந்தது. பீட்டா பிளஸ் கதிப்பு நிகழும் போது நியூத்ரோனோ வரக்கூடியதாக இருந்தது. ஸோ விளைவாக வர அந்த சக்தி என்ன நடந்தது, பீட்டா கதிப்பா இருந்தால் பீட்டாக்குரியதும் அல்பா கதிப்பா இருந்தால் அல்பாக்குரியதும் இயக்கப்பாட்டு சக்தியாக மாற்றமடையக்கூடியதாக இருந்தது. ஸோ இனி இந்த அல்பா கதிப்பு பீட்டா கதிப்பு கேமா கதிப்புன ஒப்பீடுகளை நீங்கள் நோமலாக பார்த்துக்கோங்க, அதில் தெரிஞ்சிருக்கும். பெருசாக நாங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா, இதுல முக்கியம் அல்பா கதிப்பும் பீட்டா கதிப்பும் ஏற்றமுடைய துணிக்கைகள், கேமா கதிப்பும் வந்து மின்காந்த கதிப்புகள், அது முக்கியம். ஸோ ஊடுருவும் வலி யாருக்கு கூட, கேமா கதிப்புக்கு கூட. ஊடுருவும் வலி கேமா கதிப்புக்கு கூட. இதில் எல்லாமே உங்களுக்கு புளோரோவித்தாலை பாதிப்படைய செய்யும். ஏன் கேமா கதிப்பு ஏன் பாதிப்படைய செய்யுது, அது வந்து மின்காந்த கதிப்பாக இருக்கிறனால புளோரோவித்தாலை பாதிப்படை செய்யுது. அல்பா கதிப்பும் பீட்டா கதிப்பும் ஏற்றமுடையது, அதனால பாதிப்படைய செய்யுது. அதோட திணிவுடையது, அவை பாதிப்படைய செய்யுது. அடுத்தது கைகரணின்ற ஒரு உபகரணம் ஒன்று இருக்கு, அதுவும் பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் போதும். இப்படி கதிர்ப்பு நிகழ்தாண்டு நாங்கள் பார்க்கறதுக்காக யூஸ் பண்றதா
கைகரணி என்ற உபகரணம். கைகரணி என்ற உபகரணத்துக்குள்ளே நாங்கள் நோட்டுக்கு அதோட்டு அதுக்குள்ளேயும் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பெருசாக தேவையில்லை, இதெல்லாம் கேள்வியாக வந்தால் உங்களுக்கு தரப்பட்டு தான் வரும். ஸோ கைகரணின்றது என்னென்றால் எங்களுக்கு கதிர் தொழிற்பாடு ஏதோ நடந்து பார்க்கறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம். லெஸ்லியின் சதுரமுகி பரிசோதனைக்கு நாங்கள் வெப்ப அடுக்க உபயோகித்தோம். அதே மாதிரி தான் இங்கே என்னது கைகரணி உபகரணம் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது கதிர் தொழிற்பாட்டு தேய்வு. தொழிற்பாடு வந்து இப்போ உறுதியற்ற ஒரு மூலகம் இருந்தால் அது தொடர்ச்சியாக காலப்பட்டு உறுதியான ஒரு அணுவன் 81 கொண்ட ஒரு மூலமாக மாற்றப்பட வேண்டும். ஸோ அதுக்காக தொடர்ச்சியாக காலப்பட்டு கொண்டு தான் இருக்கும். யுரேனியம் அல்லது புளுட்டோனியம் அப்படி அதில் என்ன நினைக்கணும், தொடர்ச்சியாக கதிர் தொழிற்பாடுகளை மேற்கொண்டு ஒரு உறுதியான ஸ்டேஜுக்கு வந்தோம்னா அந்த கதிர் தொழிற்பாடு அப்படியே குறைஞ்சு வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நாங்கள் சில விஷயங்களை பார்ப்போம். மைனஸ் dN/dt dt நேர்வித சமன் இப்படின்னா என்னென்னா அது கதிர் தொழிற்பாட்டு மூலம் இருக்கோ அதில் இருக்கிற அந்த கதிர் தொழிற்பாட்டு அணுக்களின் எண்ணிக்கை வந்து அந்த நேரத்தில் இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கை வந்து எதுக்கு நேர்வித சமனாக இருக்குமாம், அதாவது சிதைவு வீதத்துக்கு நேர்வித சமனாக இருக்குமா. இச்செயற்பாட்டை விரைவாக்கவோ அல்லது மெதுவாக்கவோ முடியாது. புறச்சக்தியை நாங்கள் வழங்கி கதிர் தொழிற்பாட்டை விரைவாக்கவோ அல்லது ஸ்லோவாக்கவோ முடியாது. அது தன்பாட்டில் ஒன்றில் மெதுவாக நடக்கும், இல்லாட்டி ஸ்பீடாக நடக்கும். அதில் சிதைவை நாங்கள் அறியத்தான் முடியும். இது எவ்வளவு ஸ்பீடாக நடக்குது நாங்கள் அறிய முடியும். அந்த ஸ்பீடை அமுக்கத்தை கொடுத்து கூட எங்களால் மாற்ற முடியாது. தரப்பட்ட கதிர்பொழிற்பாடு திரவியம் ஒன்றின் ஜாதா என்னும் ஒரு கணநிலை பிரிந்தளிகை வீதம் அம்மூலகத்தின் அக்கணுவில் இருக்கும் அணுக்களின் எண்ணிக்கைக்கு விகித சமனாக இருக்கும். ஸோ பிரிந்தளிகை வீதம் வந்து இதுக்கு விகித சமனாக இருக்கும். பிரிந்தளிகை வீதம் என்றால் இறுதி செய்ய ஆரம்பம்னு போடுவோம், அவை இதில் ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம். சரியா, இறுதி செய்ய ஆரம்பம்னு போடுறதுனால மேக்ஸிமம் படி இறுதி செய்ய ஆரம்பம்னு போடுவோம், அவை மைனஸ் ஒன்றை போடுவோம். ஸோ இதில் இருந்து எங்களுக்கு சமன்பாடை நாங்கள் மாற்றி அமைக்கலாம். இப்படி dN/dt சமன் மைனஸ் இன்டு லெம்டா என்று எழுதலாம். இதில் லெம்டா என்னது, தேய்வு மாறிலி. இதில் லெம்டா தேய்வு மாறிலியாக இருக்கு. இன்னொரு அணுக்கள் இருந்தது, அது டி நேரத்தில் என்ன அணுக்களாக மாற்றப்பட்டு விட்டது. அதாவது அவ்வளவுதான் மிச்சம் இருக்கு, கைத்தொழிற்பாடு மூலங்களாக மிச்சம் இருக்கின்றால் நாங்கள் உங்களுக்கு சமன்பாடு இது இன்டிகிரேட் பண்ணி எடுக்கலாம். அந்த இன்டிகிரேஷன் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் இன்டிகிரேட் பண்ணி எடுத்தீங்களா இருந்தால் இப்படி ஒரு இன்டிகிரேஷன் வரக்கூடியதா. சரியா, n சமன் n0 இன்டு e to the power மைனஸ் lambda t வரக்கூடியதா இருக்கும். ஓகே, ஸோ n0 என்ன இதில், n0 வந்து தொடக்க அணுக்களின் எண்ணிக்கை, லம்டா வந்து தேய்வு மாறிலி, t வந்து அந்த கண நேரம், அந்த நேரம், n வந்து அப்போது இருக்கிற அணுக்கள எண்ணிக்கையா இருக்கு. t நேரத்தில் இருக்கிற அணுக்கள எண்ணிக்கை தொழிற்பாட்டு அணுக்கள் தொழிற்படக்கூடிய அணுக்கள எண்ணிக்கையாக இருக்கும். சரியா, இனி அரை ஆயுட்காலத்தை பற்றி பார்க்க போறோம். இந்த சமன்பாடு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. n சமன் n0 into e to the power minus lambda t. ஸோ இதை நாங்கள் இந்த சமன்பாடை திருப்பி எழுதுவோம். அரை ஆயுட்காலம்னா என்ன, n0 இருந்தவர் n0/2 ஆக எடுத்த காலம்தான் அரை ஆயுட்காலம். சரியா, ஸோ அதே சமன்பாடில் கொண்டு வந்து நாங்கள் போட்டுக்கொள்வோம். இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், சமன்பாடு எழுதுறோம்ல, எண்ணுக்கு பதிலாக n0/2 போடலாம். சமன் n0 e to the power minus lambda t. இதுல என்ன கேன்சல் ஆக e to the power minus lambda t is equal to half. அப்ப e to the power lambda t is equal to 2. இதை நீங்க இனி திருப்பி எழுதலாம். எப்படி, lambda t is equal to ln 2 வரும். so t is equal to இதுல இருந்து t is equal to அது இந்த t க்கு பதிலாக t/2 னு போடலாம். I mean அரை ஆயுட்காலத்தை தான் நாங்க பத்தி கலைக்கிறோம். அவை t/2 னு போடலாம். t/2 னா அரை ஆயுட்காலம், t/2. so t/2 சமன் எப்படி வரும், ln2 over lambda னு வரும். ln2 க்கு பெருமானங்களை தெரியும், 0.69 lambda t/2. அவை அரை ஆயுட்காலம் எண்ணத்துல தங்கி இருக்கு. இந்த நிறுவல் தேவையில்லை, பயோவாக்களுக்கு தெரியாத பிரச்சனை இல்லை, நிறுவல் தேவையில்லை. உங்களுக்கு அரை ஆயுட்காலம் இப்படின்னு தெரிந்தாக்கான இந்த சாம்பாடு கூட உங்களுக்கு தேவையில்லை பெருசா. சரியா, இதை கூட நிறைய எக்கச்சக்கமான சாம்பாடு இருக்கு, சாம்பாடு கூட உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சிருங்க. அரை ஆயுட்காலம் எண்ணத்துல தங்கி இருக்கும். இந்த தேய்வு மாறிலியில மட்டும்தான் தங்கி இருக்கும், இந்த கன்ஸ்டன்ட்ல மட்டும்தான் தங்கி இருக்கும். எண்ணத்துல தங்காது,
ஆரம்பத்தில் நாங்கள் எடுத்ததுல தங்காது. எவ்வளவு அணுக்கள் எடுக்கிறோமோ அதில் தங்காது. அந்த அணுக்கள் அரைவாசியாக எடுக்கிற காலம் வந்து தேய்வு மாறிலியில மட்டும்தான் தங்கி இருக்கு. தேய்வு மாறிலி வெப்பநிலையிலோ அமுக்கத்திலோ எதுலையும் தங்காது. அதில் அந்த இயல்பில் மாத்திரமே, அந்த எடுக்கிற அணுகுன்ற இயல்பில் மாத்திரமே அந்த தேய்வு மாறிலி தங்கி இருக்கும். ஓகே, இப்போ கிராஃபை நாங்கள் பார்த்தோம் என்றால் கிராஃப் எப்படி வரும்? நாங்கள் என்னுக்கும் டீக்கும் கிராஃப் வரைஞ்சோம் என்றால், என்னுக்கும் டீக்கும் கிராஃப் வரைஞ்சோம் என்றால் ஆரம்பத்தில் இருந்தது என்னோட் விவரங்களுக்கு இப்படியே குறையக்கூடாது, இப்படி குறைவார். சரியா? இவர் எப்பயுமே பூச்சியமாக மாட்டார். இப்படி அணுகிக்கொண்டு தான் போவார். ஒன்னோட அரைவாசியாகும், இப்போ இந்த அதுண்ட அரைவாசியாகும். விளங்கு பாருங்க, இவருட அரைவாசி ஆகும் எவ்வளவு? என்னென்ன அரைவாசி வேணா என்னோட் பை 2, இதுக்கு அடுத்த காலம் டி ஹாஃப். பேருந்து இவருட அரைவாசி ஆகுற, இதுக்கு அடுத்த காலம் இல்லை 2 டி ஹாஃப், இது என்னோட் பை 4. பிறகு இவருட அரைவாசி ஆகுற அடுத்த காலம் எவ்வளவு? 3 டி ஹாஃப். சரியா? இப்படித்தான் நடக்கும். ஸோ இது வந்து அரையாட்காலம். உங்களுக்கு என்னத்தில் தங்கி இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம். டி ஹாஃப் யாரில் தங்கி இருக்கு? 0.69/λ. தேய்வு மாறிலி கூடினவராயிருந்தால், தேய்வு மாறிலி கூடினவராயிருந்தால் டி ஹாஃப் குறையும். இந்த தேய்வு மாறிலி கூடினவராயிருந்தால் டி ஹாஃப் குறையும். ஸோ நான் இன்னொரு கிராஃப் ஒன்று இதுக்கு மேலே வரைகிறேன்னு பாருங்க. இப்படி ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சினா இருந்தால் இவருக்கு தேய்வு மாறிலி கூடவா இவருக்கு தேய்வு மாறிலி கூடவா? 6 மணிக்கு சமனா எடுத்துக்க. இவருக்கு தேய்வு மாறிலி கூடவா அல்லது இவருக்கு தேய்வு மாறிலி கூடவா? இதுக்கு λ1 வைப்போம், இதுக்கு λ2 வைப்போம். λ1 பெருசா λ2 பெருசா பார்க்கலாம். அப்படி என்னோட்ட இப்படி நினைச்சுக்கிட்டுங்க. சரியா? இதை அப்படி நீட்டி பாருங்க. ஸோ இந்த இவருக்கு λ2 என்ற தேய்வு மாறிலியோட அரைவாழ்வு காலம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நேரம் எடுத்திருக்கு. ஸோ நேரம் கூடவாக இருந்தால் தேய்வு மாறிலி குறைவு. அவை λ2க்கு தேய்வு மாறிலி குறைவு, λ1க்கு தேய்வு மாறிலி கூடவாக இருக்க. அவை λ1 is greater than λ2 ஆக இருக்க போது. ஸோ T1 is less than T2 ஆக இருக்கு. λ1க்கு இது என்னது? அரையாட்காலம் T1 இருந்தா T1 half, இது T2 half. சரி, ஒளி இருக்கு. இதுவும் தெரிந்தால் போதும். அரையாட்காலத்தை நாங்கள் அளக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அலகு வந்து பெக்ரெல், BQ உண்டு கொடுப்போம். ஓகே, பெக்ரெல். ஸோ இவ்வளவுதான் இந்த இது தெரிய வேண்டியது. அடுத்தது உடலுக்கு கேடானது, இந்த கதிர் தொழிற்பாடு உடலுக்கு கேடானது. அதை அளக்கிறதுக்கும் பல்வேறு வகையான அலகுகள் இருக்கு. உதாரணமாக கிரே GY அலகு இருக்கு, வேற SV அலகு இருக்கு, அப்படி நிறைய அலகு இருக்கு. RBE அலகு, Q காரணிகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு தேவையில்லை. இவ்வளவுதான் கதிர் தொழிற்பாடு. ஓகே, அலகு தெரிஞ்சிருக்கோம். என்னது? BQ பெக்ரெல். கதிர் இந்த என்னக்கு அளக்கிறது? கதிர் தொழிற்பாட்டை அளக்கிற அலகு வந்து பெக்ரெல். ஓகே ஓகே, கிளாஸில் நிறைய கேள்விகள் செய்வோம். நான் கேள்வி 2-3 கேள்வி அனுப்புகிறேன். அதோட கிளாஸில் இவ்வளோ தியரி நாங்கள் ரிவைஸ் பண்ணி திருப்பி இருக்க கேள்வி செய்வோம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கக்கூடியதாக இருக்கும். இதில் கட்டாயமாக கேள்விகள் மிக முக்கியமாக வரும். கொஞ்சம் அவதானமாக செஞ்சீங்கன்னா இருந்தால் ஈஸியாக இருக்கும். நன்றி. கிளாஸில் சந்திப்போம். நான் அனுப்புகிற கேள்விகளை ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு